அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ கிரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 மே 2024. அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் திருவோணம் நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி மாலை மணி 5:01 துலா லக்னத்தில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இப்படி மாறக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியில் ஒரு வருடத்திற்கு அமர்ந்திருந்து நமக்கு அருளாசி வழங்குவார். குரு பகவானுக்கு 3 பார்வைகள் சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும் 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும் 9ஆம் பார்வையால் மகர ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். இனி உங்கள் ராசிக்கான இந்த குரு பெயர்ச்சிற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அப்போது அப்படி மாறக்கூடிய குரு பகவான் 3 பார்வை, அதில் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் ராசியையும் 7ஆம் பார்வையால் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தையும் பார்த்து அருளி செய்கிறார். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும். மேஷராசிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து விலகிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். வீடு மனை சார்ந்த காரியங்கள் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். தடைபட்டிருந்த கல்வி அதெல்லாம் உங்களால் நல்லபடியாக முடிக்க முடியும். உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய பயம் இருந்தது. இந்த 6ஆம் இடத்துக்கு கேது பகவான் மாறினதுலேருந்தே பயங்கர பயம். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அது மாதிரி ஆயிருமோ இது மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம். அதோடு மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாமல் சில தன்மைகள் நமக்கு இருந்தது. என்ன பண்ணியிருக்கோம் போன வருஷம் அந்த குரு பகவான் ராசியில் இருக்கும்போது நிறைய தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய தர்மம் பண்ணியிருக்கோம், அது நடந்திருக்கு. அப்போது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நிச்சயமான முறையில் தீரும். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்கள் இவங்க கூடலாம் ஒரு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம். அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கிறது நமக்கு நல்லது. மனசில் இருக்கக்கூடிய பயம் அது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் அப்படின்னு நாம் நம்பலாம். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். பொதுவாக பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் விலகும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். யாரெல்லாம் தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு நல்ல பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. உத்தியோகத்தினருக்கு வேலை மாறணும், புது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா 100% ட்ரை பண்ணலாம். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு அற்புதமான வேலை என்பது கிடைக்கும். இந்த
குரு பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், அவர் ராசியை பார்க்குறார். அப்போது சில நேரங்களில் நமக்கு சில சோம்பேறித்தனங்கள் உண்டாகலாம். அப்புறம் பண்ணிக்கலாமே காரியத்தை, அப்புறம் மீட் பண்ணுறதுலாம் அப்புறம் அவரை போய் மீட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சில நேரங்களில் நமக்கு தோணலாம். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை நீங்கள் முடிச்சிடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடைபெறும். குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். புதிய கல்வி நீங்கள் ஆரம்பிக்கலாம். பலவிதமான முயற்சிகளிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல விதத்திலும் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு குரு பகவானுடைய வருகையானது அமைஞ்சிருக்கு. நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, இல்லை ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, குருங்கிறவர் ரிஷப ராசிக்கு அஷ்டமாதிபதி. குரு பகவானுக்கு நவக்கிரகங்களில் சுபாவ கிரகம்னு பேர் இருக்குது. சுபாவ கிரகம்னா நல்லவர்களிலேயே ரொம்ப நல்லவரான். ஆனாலும் எப்போதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு ராசிக்கு அந்த ராசியினுடைய அஷ்டமாதிபதி வந்தாருன்னா கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். அப்போது இப்போ இப்போ நம்ம ஜோதிடத்தில் நிறைய சொல்லுவோம். ஜோதிடத்தில் விதியை விட விதி விலக்குகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அப்படி பார்க்கும்போது இப்போ மேஷ ராசிக்கு எப்படிங்கய்யா, அவர் அஷ்டமாதிபதி செவ்வாய் தானே, துலா ராசிக்கு அஷ்டமாதிபதி அதே ராசிநாதன் சுக்கிரன் தானே அப்படின்னு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் உண்டு. அப்போது ராசிக்கு குரு பகவான் வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய காலகட்டம். அவருடைய பார்வை உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இப்போ உதாரணமாக ரிஷப ராசியில் பிறந்த இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் 100% உண்டு. நிறைய தர்ம காரியங்கள் பண்ண முடியும். கோவில் கும்பாபிஷேகங்கள், நிறைய கோவில் புனரமைப்பு, இந்த மாதிரியான நிறைய பேரை படிக்க வைக்கிறது, தங்கம் கஷ்டப்படக்கூடிய ஏழை பெண்களுக்கு தங்கம் வாங்கி கொடுப்பது, இது மாதிரியான பலவிதமான தர்ம காரியங்கள் நிறைய செய்ய முடியும். புண்ணிய நதிகளுக்கு போகிறது, புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய கஷேத்திரங்கள் போகிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் செய்ய முடியும். ஆனாலும் ராசியில் குரு பகவான் தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஒரு கௌரவம், ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். அப்போது முடிஞ்ச வரை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கொஞ்சம் நீக்கு போக்காக நடந்துக்கணும். விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமை, நிதானம், கவனம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. 4ஆம் இடம் எடுத்துக்கிறோம். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறார். இவ்வளோ நாளாக குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார். அப்போது ராசிக்கு குரு பகவான் வரும்போது நிச்சயமாக இந்த வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும். கொஞ்சம் தடங்கல்கள் வரும். சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்கல்கள் வரும். ஆனாலும்
தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். தொழிலில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. புதிய முதலீடுகள் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாக்கு கொடுத்துருப்பார். திடீர்னு பார்த்தா பின் வாங்கிடுவார். உங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தோணாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு நடக்கலாம். அது மாதிரி உத்தியோகம், பொறுப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பேங்கில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எழுத்தர் பணியில் இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்கள்கிட்ட கேஷ் கொடுத்து நீங்கள் இதையும் பாருங்கோ அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் இன்னொருத்தர் வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி குறைஞ்ச சம்பளத்துக்கு சம்பளம் அதிகமாகாது. அப்போ இப்படி ஒரு சில சிக்கல்கள் வரலாம். இப்போ இதில் நாம் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நடந்துக்கணும். அப்போது நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் உண்டாகலாம். சில நேரங்களில் தேவையற்ற பயம் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். இப்போது இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் ரிஷபராசிக்காரர்கள் கவனம், சிரத்தை, ஒரு நிதானம் அப்படின்னு நம்ம கரெக்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குரு பெயர்ச்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். இந்த விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம் காத்துட்டுருக்கு. ஒரு ஃபேம் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியத்தை கொடுத்த நேரத்தில் உங்களால் செய்து முடிக்க முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தின் மீது விழுகிறது. இப்போவே நிறைய பேர் பயப்பட ஆரம்பித்தாச்சு. என்கிட்ட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மிதுன ராசிக்காரங்க, சாமி 12ல் குரு போகுதே, இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் சுப கிரகம், சுபவிரய செலவுகளை உண்டு பண்ணுவார். சுபவிரய செலவுகள்னால் என்ன? நினச்ச கல்வியை போய் படிக்கிறது, வீடு, மண், மனை, வாகனம் அமையிறது. இப்போது வண்டியே இல்லாதவங்க வண்டி வாங்குவாங்க, 2 வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குவாங்க, ஒரு கார் வச்சுருக்கிறவங்க இன்னொரு கார் வாங்குவாங்க. வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். என் பேர்லலாம் வீடு இருக்குமானலாம் வீடு வாங்குவேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் மாறப்போகிறது. உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு மனை வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க. வாகனங்கள் ஒரு நல்ல வாகனங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைய போகிறது. முக்கியமாக இந்த 4ஆம் இடத்துக்கு கேது வந்ததுலேருந்து உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துருந்தது. அது எல்லாமே மாறப்போகிறது. தாயாரினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். தாய் வழி உறவுகளிடம் பலவிதமான ஒரு கான்ட்ரவர்சிஸ் அதெல்லாம் இருந்தது. அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை இந்த குரு பயிற்சியில் நமக்கு நிகழப்போகிறது. இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமாக அற்புதமாக இருக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் பயம். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு 6 வருஷமாக இந்த கண்டச்சனிலையும் அஷ்டமத்து சனிலையும் நாம் பட்ட பாடு வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்போ அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிறதுனால குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போகும்போது ஒரு பயம் நமக்கு. அந்த பயம் வேண்டாம், கவலைப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். கடன் பிரச்சனைகள் விலகும், கடன் பிரச்சனைகள் நீங்கும். சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்குது. இந்த குரு பயிற்சி நம்ம எடுத்துக்கிறோம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துருப்போ முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்களை நமக்கு வாரி வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். தயவுசெய்து மிதுன ராசியில் யாரெல்லாம் பிறந்து பாஸ்போர்ட் எடுக்காமல் இருக்கீங்களோ தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க. கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நிச்சயமான முறையில் உண்டு. அது மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்து நாம் வேலை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். பொதுவாக இந்த குரு பயிற்சி நமக்கு ஒரு சுப விரயங்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒன்று உங்களுக்கு திருமணம் நடைபெறலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடைபெறலாம். நீங்கள் அதுக்கு பொருள் உதவி செய்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம், கவலை நீங்கும். ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் தனது பார்வைகளால் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம், களத்தர நட்பு ஸ்தானம் இதை பார்வையிடுகிறார். கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. கடகராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கும் போதே பயப்பட ஆரம்பிச்சாச்சு. அஷ்டமத்து சனி வருது அப்படியா. கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் ஒரு விஷயம், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி தான் ரொம்ப படுத்துவாரே தவிர அஷ்டமத்து சனி பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு நேரம் 11ஆம் இடத்துல நமக்கு குரு பகவான் வர்றது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும்.
சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். கொஞ்சம் இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும்போது, விமர்சனங்கள் செய்யும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீர்கள். அதாவது முடிவுக்கு வர முடியாமல் இந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். சகோதர சகோதரிகளுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுறது உங்களுக்கு நல்லது. வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வ கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு இருந்தேன், அதை போய் இந்த நேரத்தில் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் அதெல்லாம் நமக்கு மாறும். நேர்ச்சியை கரெக்டாக போய் செஞ்சுட்டு வர முடியும். ஒரு தேங்க்ஸ் கிவிங் தானே குலதெய்வத்துக்கு, அதெல்லாம் இனிமேல் நடக்கும். லவ் சக்ஸஸ் ஆகிடும். நிறைய பேர் லவ் பண்ணிகிட்ருப்பீங்க, லவ் சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி கல்யாணமாகாத இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் நடக்கும். மறுமணம் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் டிவோர்ஸ் ஆகிருக்கும், இல்லை வாழ்க்கை துணை இழந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக மேரேஜ் மறுபடியும் நல்லபடியாக நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, அவன் போகாத கோயில் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்றது. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமையும். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முடக்குன்னு சொல்லுவோம். அதாவது போய் ஒரு எண்டில் போய் நிற்கிறது. ஒரு காரியத்திற்கு இந்த காரியம் கரெக்டான நேரத்துக்கே நடக்கலை. இப்போ அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அதெல்லாம் இனிமேல் தாண்ட முடியும், சமாளிக்க முடியும். எந்த விஷயத்திலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். இந்த குரு பயிற்சியில் பெண்களுக்கு, கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாற்றம் பெறுகிறார். இப்போது குரு பகவானுக்கு உகந்த இடங்கள்னு இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அது மாதிரி ஒரு உகந்த இடங்கள், ஸ்தானங்கள் அப்படின்னு இருக்குது. அதில் குரு பகவானுக்கு திரிகோணங்கள் ரொம்ப பலம், 5, 7, 9. கேந்திரங்கள் அது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக நமக்கு சொல்லப்படலை. தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அவருடைய பார்வை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடம், சுகஸ்தானமான 4ஆம் இடம், ரண ருண ரோகஸ்தானமான 6ஆம் இடத்தின் மீது தனது அருட்பார்வையை வீசுகிறார்.
கொஞ்சம் வார்த்தைகளில் கடுமை இருந்தது. சனி பார்வை, கண்டச்சனி வேற போயின்னு இருக்கு, ராகுகேதுவோட இருப்பு வேற அப்படின்னு பார்த்தோம்னா கடுமையான சொற்கள், வார்த்தைகளில் பயங்கரம், அதெல்லாம் நமக்கு நடந்துன்றது. இனிமேல் அதெல்லாம் மாறும். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு பார்த்துடுற, வாக்குஸ்தானத்தை பார்த்துடுற. நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நடவடிக்கைகள்லேயே ஒரு நல்ல மாற்றங்கள் தெரிய வரும். பொதுவாக சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இந்த குரு பெயர்ச்சியில் நமக்கு வரும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். அவர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து அருளி செய்கிறார். நிச்சயமாக வீடு, மண், மனை, வாகன பிராப்தி உங்களுக்கு உண்டாகும். ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டச்சனி வேறு இருக்குது. நம்ம கடகராசிக்கு சொல்லும்போது சொன்னோம், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை விட சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது நம்ம அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். கடன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட யாராவது வாங்கியிருந்தாலும் சரி, அப்போ அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வெளியில் பயணம் போகிறீங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல, இந்த இடத்துலையும் வார்த்தைகள் கொஞ்சம் சில நேரத்தில் நெகட்டிவான வார்த்தைகள் வந்து விழலாம், சனி பார்வை இருக்கிறதுனால. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிக கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். அப்போ கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. எந்த ஒரு விஷயம் தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை உத்தியோகம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முன் திட்டமிடலோடு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த குரு பயிற்சியில் பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவர்களுடன் பேசும்போது, கலந்துரையாடும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப திருப்தியாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி கல்வி சம்பந்தமாக பயணங்கள், இது எல்லாமே நமக்கு அனுகூலத்தை வாரி வழங்கும். பொதுவாக இந்த குரு பயிற்சி திருமண சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தினருக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாயிடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை, வாகன யோகங்கள் உண்டாகும். பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரமாகும். நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாக ஞாயிறு, திங்கள், வியாழன் இந்த நாட்களில் நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, இல்லை நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இதுவரை உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போது உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். உள்ளபடியே இது ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா 9ஆம் இடத்திலும்
வரக்கூடிய குருவுக்கு பழமொழியே இருக்குது, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நமக்கு வரப்போகிறோம். சொல்லுவோம், சில பேர் சொல்லுவா, கன்னிராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி. ஆனால் என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த 9ஆம் இடம்ங்கிற ஒரு ஸ்தான பலமும் குரு பகவானுடைய பார்வை பலமும் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசி, தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் இடம், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை மாறும். ராசிக்கு கேது பகவான் வந்ததுலேருந்தே எந்த ஒரு விஷயத்திலுமே நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை நமக்கு இவ்வளவு நாளாக இருந்துன்றது. இனிமேல் நமக்கு அது எல்லாமே மாறப்போகிறது. அப்போ பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம், வீட்டில் உள்ள பெரியவங்க கூட ஒரு நல்ல இணக்கம், அது மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இவங்க கூடலாம் ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. இனிமேல் அது எல்லாமே நமக்கு மாறப்போகிறது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மேரேஜ் எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கெல்லாம் நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த குரு பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புத்தி சாதுரியம், புத்தி நுணுக்கம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பல காரியங்களும் ரொம்ப அனுகூலமாக நல்லபடியாக நடைபெறும். கடன் பிரச்சனைகள் விலகும். தொழிலுக்குன்னு சொல்லி கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை உங்களால் அடைக்க முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேவையில்லாமல் நிறைய பயம் இருந்தது. 2017 டிசம்பர்லேருந்து 2020 டிசம்பர் வரைக்கும் நமக்கு அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பாடுபட்டோம். அதுலேருந்து இப்போ தான் வெளியே வர முடியும். அதற்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. இனிமேல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குரு பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். அதற்கேற்ற மாதிரி வரவும் இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற விஷயம். தர்ம சிந்தனை மேலோங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த புண்ணிய காரியங்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அது போயிருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் இந்த நேரத்தில் நம்மளால் போயிட்டு நல்லபடியாக அந்த நேர்ச்சியை செலுத்திட்டு வர முடியும். அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நமக்கு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். கன்னிராசிக்கு இது ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி. தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார்.
அவர் தனது பார்வையால் உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானம், தனவாக்கு குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் இவற்றை பார்த்து அருளி செய்கிறார். ஸோ 12, 2, 4 இந்த ஸ்தானங்களை பார்க்குறார். துளாராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இப்போ உதேச்ச ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு போன வாரம் என்னமோ கேட்டிருந்தார், என் பையன் துளாராசி சாமி கல்யாணம் பண்ணலாமா, 8ஆம் இடத்துக்கு குரு போகிறாரே அப்படின்னு. அதுதான் நம்ம ரிஷபத்துக்கும் சரி துலாமுக்கும் சரி குரு பகவான் கொஞ்சம் பலம் குன்றி காணப்பட்டால் அது பெரிய பலம் தெரிஞ்சுக்கணும். அப்போது துளாராசிக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். திருமணம், குழந்தை பாக்கியம், புதுசாக ஒரு கல்வியில் சேர்றது, வீடு மண் மனை வாகன யோகம், இந்த மாதிரி சுபகரிய செலவுகள், ஒரு ஆடை வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இல்லை வேறு ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். இது வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்காதவங்களாம் தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க. நிறைய வெளிநாடு போயிட்டு வர வேண்டியிருக்கும், கை நிறைய சம்பாத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். 3, 6 குடையவர் 8இல் மறையும் போது ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். இனிமே தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே நமக்கு வரப்போகிறது, நடக்க போகிறது. இப்போ பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். மிகவும் பரிபூர்ணமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வீடு மண் மனை வாகன யோகங்கள் நமக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பல விதத்திலும் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நேரம் இந்த குரு பெயர்ச்சி. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவையில்லாமல் நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலிருந்து உங்களால் கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும். அது மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும். யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் எல்லாமே நமக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில், ஏன்னா கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறார். அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகும். பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிறோம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் சீரடையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்கள் புதிய முன்னேற்றங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும்னு நாம் நம்பலாம். தினசரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல கர்மத்திற்கு காரகனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். குலதெய்வ வழிபாடு நிச்சயம் பண்ணணும். அவர் தான் உங்களுடைய கர்மாக்களை குறைக்கக்கூடியவர், குலதெய்வம் தான். இப்போ குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6.
அது மாதிரி முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரார். 2-5 கூடையவர். அப்போதே சொன்னோம், குரு பகவான் சிம்மராசிக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம். குரு பகவானுக்கு திரிகோணங்கள் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். திரிகோணங்கள் 1, 5, 9 அதில் இவர் திரிகோணாதிபதி ஆயிடுறார். விருச்சிக ராசிக்கு 2-5 கூடையவர். அவர் 7ஆம் இடத்துக்கு வரார். 12 வருஷம் கழித்து 7ஆம் இடத்துக்கு வரார். பா, ஒருத்தன் பாலைவனத்தில் இது மாதிரி ஒரு கோடை காலத்தில் நடந்து போயின்னு இருக்கான். அப்போ அவனுக்கு தாகத்துக்கு தண்ணியும் ஒதுங்கிறதுக்கு நிழலும் நல்லா உட்காந்துக்கிறதுக்கு ஒரு விரிப்பும் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்? சூப்பர் டூப்பர் ஜாக்பாட். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் பிறந்தாச்சுங்க. இப்போல்லாம் விருச்சிக ராசிக்காராட்ட போயிட்டு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படி சொன்னால், ஆடா போங்க இப்படி தான் 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. கவலைப்படாதீங்க, இனிமேல் நமக்கு எல்லாமே ஏற்றம்தான். குரு பார்வை ராசி 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம், லாபஸ்தானமான 11ஆம் இடத்தின் மீது விழுகிறது. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்களும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெற காண்பீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், கூட வேலை செய்கிறவங்க, வாழ்க்கை துணை, குழந்தைகள், இவங்க எல்லார் மூலமாகவும் நமக்கு நன்மைகள் விளையப் போகிறது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் வந்து சேரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமான ஸ்ரத்தை, முயற்சி அவசியம். சோம்பேறித்தனம் உண்டாகலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் நமக்கு சில நெகட்டிவான தாட்ஸ் வரலாம். ஒரு காரியம் தெரிஞ்சோம்னா அந்த காரியம் நடக்குமா, நடக்காதா, இது சரியானபடி தான் நம்ம செய்கிறோமா, இப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி உங்களால் ஜெயிச்சிட முடியும். கவலைப்பட வேண்டாம். பொதுவாக இந்த குரு பயிற்சியில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சி நீண்ட நாட்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்கள் விருச்சிக ராசியாகவோ அல்லது விருச்சிக லக்னமாகவோ இருக்கலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு கைகூடி வரும். அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை செல்வம் ஏற்படும், கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடும். ரொம்பவே ஒரு 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 அற்புதமாக நமக்கு இருக்குது. இந்த குரு பயிற்சியில் தொழில் உத்தியோகம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையாக பிஸி ஆகிடுவீங்க. முக்கியமாக அந்த விருச்சிக ராசியில் பிறந்த விவசாயிகள் போகம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அறுவடையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் விலகும். ரொம்ப ஒரு நல்ல நேரம் போயின்னு இருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு
குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நிறைவான மன நிம்மதி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடமான ரண ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய பார்வை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம், தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தின் மீது விழுகிறது. தனுசு ராசிக்காரர் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், சாமி 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் போகிறாரே, நான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. எப்போதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், குரு பகவானை பொறுத்தவரை சுபகாரகன்னாக இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கு அதிபதி. அதனால தான் வியாழ நோக்கம் வந்துருச்சா, குரு பார்வை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிலாம் நாம் பார்ப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் நமக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது, அதில் நமக்கு 7ஆம் அதிபதி மற்றும் குடும்பஸ்தானாதிபதி லக்னாதிபதி என்ன பொசிஷனில் இருக்காங்க, என்ன பலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த குரு பகவானுடைய மாற்றத்தை நினச்சி நீங்கள் தயவு செய்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஆனால் குருவினுடைய பார்வை ஒரு பெரிய அனுகூலத்தை தர விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக சுபவிரய செலவுகள் உண்டாகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். தொழில் ஸ்தானம், அதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம பேச வேண்டிய பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்துகிறார். பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதுங்க. வேலையில் நல்ல மாற்றம் வரப்போகிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்க போகிறது. ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு உண்டாக போகிறது அப்படின்னு நாம் நம்பலாம். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்களில் வெற்றி உண்டாகும். ஏன்னா சுபவிரயத்தை பார்த்துடுற குரு பகவான் நிச்சயமாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். அதாவது முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும்னு நாம் நம்பலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை சுணக்க நிலை அனைத்தும் விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான தன்மை ஏற்படும். 6ஆம் இடம்ங்கிறது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளவு நாளாக நிறைய பயம்லாம் இருந்தது. பயம்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். கொஞ்சம் மருத்துவத்தை மாற்றுவீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மருத்துவம், ஒரு உடல் நலம் சரியா இல்லை, ஒரு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் அந்த உடல் அந்த மருத்துவ விஷயத்தை உதாரணம் இப்போ இங்கிலீஷ் மெடிசின் பார்த்துட்டு இருக்கீங்க, இனிமேல் ஆயுர்வேதிக்கு மாறுவீங்க. அதில் சரியாகும். அந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டில் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி புதிய முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். தடை தாமதம் அனைத்தும் விலகும்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். திங்கள், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆயுள்காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யாருக்குன்னா மகர ராசிக்கு தான். இந்த குரு பயிற்சியில் 7.5 சனியினுடைய கடைசி 2.5 வருஷம் வாக்குச்சனி இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு எந்த விஷயத்தை எடுத்துட்டாலுமே அதில் சில தடங்கல்கள், சில சிக்கல்கள், இது எல்லாமே நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதா? மகர ராசிக்கு யாராவது 4 நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அந்த அளவுக்கு ஏங்கிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் நல்ல பீரியடு வந்திருக்கு. இனிமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தை பார்த்து அருளி செய்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை, தாமதம் விலகும். பொருளாதாரம் மேலோங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். அது மாதிரி நிறைய சுபகாரியங்களில் தடைகள் இருந்தது. ஏகப்பட்ட தடைகள் இருந்தது. இனிமேல் அது எல்லாமே நமக்கு மாறப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடன், இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இவங்க கூடலாம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் நமக்கு இருந்தது. இனிமேல் நமக்கு அது எல்லாமே மாறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பல விதத்திலும் பலவிதமான யோகங்கள் நமக்கு உண்டாகும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல லாபம், முன்னேற்றம் ஏற்படும். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். நிறைய வரவு அதுக்கேற்ற மாதிரி நிறைய கிடைக்கும். பல விதத்திலும் வருமானங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி நமக்கு எல்லாம் அற்புதமாக நமக்கு பல விஷயங்கள் நமக்கு நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற அறுவடை இனிமே தாங்க ஐயா கிடைக்க போகுது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவாளுக்கு ஒரு நல்ல அருமையான காலகட்டம் கனிஞ்சி வந்திருக்கு. தயவு செய்து புதிய உத்தியோகம் முயற்சி செய்கிறவங்க செய்யுங்க. ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை, குழப்பம் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மாணாக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும்.
புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். உங்கள் மூலமாக அவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திங்கள், புதன், வெள்ளி ஆகிய கிழமைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நீலம் மற்றும் பச்சை வர்ணங்கள் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். தொழில்காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்கள், 3ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய பார்வை உங்களுடைய 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. ஏற்கனவே ராசியில் ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு பேரோடு உட்கார்ந்துட்டுருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டம ஆயுஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு 6 மாதமாக பயம் வருது. எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அதில் தேவையில்லாத ஒரு பயம், ஒரு பிரச்சனை, இது எல்லாமே நமக்கு நடந்துட்டுருக்கு. எந்த விஷயத்திலும் திட்டமிடுதல் அவசியம். காரிய வெற்றியை கொடுப்பதற்கு குரு பகவானுடைய அனுகூலம் இருக்குது. ஆனால் நாம் ஒரு காரியத்தில் இறங்கும்போது அதில் கடுமையான ஸ்ரத்தை, கவனம், முயற்சி என்பது அவசியம். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியான திட்டமிடுதல் தேவைப்படுறது. அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே அதில் ரொம்ப கவனமாக நாம் செய்ய வேண்டியது அவசியமாகிருக்கு. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை தேவை. அது மாதிரி சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. இந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது அரசாங்கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யறதும் தவறு. அரசாங்கத்துக்கு விரோதமான காரியங்களை தயவுசெய்து செய்யாதீங்க, மாட்டிப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை. தொழில் உத்தியோகம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அது மாதிரி உத்தியோகத்தினர்லாம் உங்கள்கிட்ட ஒரு ஆஃபீஸ் விஷயங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஞாபக மறதி நிறைய உண்டாகலாம். எதை எங்கே வச்சான்னு தெரியாது, தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல்கள் உண்டாகலாம். அப்போ அதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே காணப்படும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். அனைத்து விஷயங்களிலும் அனுகூலங்களை உங்களால் பெற முடியும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை நீங்கும். முயற்சிகளில் இப்போ உதாரணமாக நீங்கள் இப்போது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது கண்டிப்பான முறையில் நடக்கும். மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நிச்சயமான முறையில் நடைபெறும். அது மாதிரி சுப கடன்கள் வாங்கலாம். இப்போ ஒரு கடன் வாங்கி இப்போ வீடு கட்டுறோம், கடன் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். ஜென்ம சனியில் ஏற்கனவே நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். அதனால் தாராளமாக கடன் வாங்கலாம். வாங்குகிற கடனை உங்களால் கரெக்டாக அடைக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக பெண்களுக்கு, கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தாருடன், குழந்தைகளுடன், இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய போயிட்டு வர மாதிரியான சூழல்கள் ஏற்படும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு யோகம், அற்புதம், நல்ல மாற்றம், இது எல்லாமே நமக்கு காத்துருக்கு. தினசரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள். முன்னோர்கள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும். முடிஞ்சவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ ராமேஸ்வரம், திருப்புல்லானி, அம்மா மண்டபம், திருவெண்காடு இதெல்லாம் போயிட்டு வாங்க. போயிட்டு அப்பா இல்லாதவங்க அதை செய்ய தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. ஒரு பெரிய கண்டிப்பான முறையில் வரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். திங்கள், புதன், சனி ஆகிய கிழமைகள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த ராசிநாதன் குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய பார்வை உங்களுடைய சப்தம களத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம், 9ஆம் இடமான பாக்யஸ்தானம், லாபஸ்தானமான 11ஆம் இடத்தின் மீது விழுகிறது. முதல் விஷயம், முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் வர முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். எந்த விஷயத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையாக ஈடுபடுங்க. வெற்றி கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். அது மாதிரி உங்களுக்கு சகோதர சகோதரிகளாக ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அதான் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படுங்க. ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, சொல்லுவார், இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக கால் பண்ணுறீங்க. அப்போ அந்த மாதிரி சில டேர்னிங் பாயிண்ட்டான சில விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். இன்னார் மூலமாக நமக்கு இந்த காரியம் ஆனால் நன்னா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். கரெக்டாக அது நடக்கும். அப்போ அதில் அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள், நிறைய பாக்கியங்கள், யோகங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த குருமாற்றத்தை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். ராகு இது வந்ததுலேருந்து நிறைய பேர் பயம், எங்கே கல்யாணம் நடக்க போகுதுங்க ஐயா, எல்லாம் அந்த சர்ப்பங்கள் வேறு, ராகு இது வேறு ராசியில் வந்து உட்காந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். யாராவது லவ் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சாதி மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள் அதெல்லாம் நிறைய நடக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க, டிவோர்ஸுக்கு, மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கனிந்து வருகிறது. பொதுவாக தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனே தொழில் ஸ்தானாதிபதி ஆகிடுறார். கொஞ்சம் பணி சுமை இருக்கும், இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை ஆகியவை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தேக்க நிலை அனைத்தும் மாறும்.
சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகிறது. எல்லா விதமான நன்மைகளும் இந்த குரு பெயர்ச்சியில் மீனராசிக்காரர்களுக்கு நடைபெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது மீனராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பரிகாரம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம். அருமையாக இன்றைக்கி நமக்கு மொபைல்லே எல்லாமே கிடைக்குது. சுந்தரகாண்டம் டவுன்லோட் பண்ணுங்கள், பாராயணம் பண்ணுங்கள். 7.5 சனி நினச்சி தயவு செய்து பயப்படாதீங்க. மீனராசிக்கு சனி பகவான் லாப விரையாதிபதி, சுப விரயங்களைத்தான் கொடுப்பார். கவலையே படாதீங்க. ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்றைய டேட்டில் வீட்டிலேயே பானகம் வச்சு ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு கூட இருக்கிற ஒரு 4 பேருக்கு கொடுங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ஞாயிறு, திங்கள், வியாழன் ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.